ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபின்லாண்டுக்கு ஸ்டூடெண்ட் வீசா ட்ரை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து அட்வான்ஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட எல்லா அந்த வீசா வந்து கிராண்ட் ஆகணும்னு நானும் விஷ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நானும் என் ஒய்ஃபும் த்ரூ அவுட் என்னென்ன ப்ரொசஸ் வந்து கோ த்ரூ பண்ணோம், எந்தெந்த ஸ்டெப்ஸ் வந்து எவ்வளோ கவனமாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளிசிட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன் டீட்டெயிலாக தானேன். ஸோ மேபி நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா, ஐ மீன் ஏஜென்சி யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே வந்து உங்களுக்கு வீசா கிராண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் 99% இருக்கு. ஏன்னா 1% வந்து அவங்க கையில தான் இருக்கு, நம்மளால சொல்ல முடியாது. சோ இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க வந்து பாருங்க. ஸ்பெஷலி நான் அதுல டைம் லைன்ஸ் கொடுத்திருக்கேன். மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் தான் தேவை அப்படின்னா நீங்க அந்த டைம் லைனை கிளிக் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபின்லாண்டை பொறுத்தவரையில உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரி, மாஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, ஏஜ் ரிக்வயர்மெண்ட்ஸ் இல்ல. நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தேவையான பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் உங்க கையில் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் பேச்சுலர்ஸ் பத்தி பேசுறேன். நீங்க பேச்சுலர்ஸ் பண்றீங்களா இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்லி நீங்க அட்வான்ஸ் லெவல்ல 3 சிம்பிள் பாசஸ் கண்டிப்பா இருக்கணும், இன்க்ளூடிங் இங்கிலீஷ்ல நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். இந்த ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது டைரக்டா அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை எடுத்துட்டு போகும். இந்தியாவில இருந்து யார் அப்ளை பண்றீங்கன்னா ஐ திங்க் ஸ்ரீலங்கன் அட்வான்ஸ் லெவலுக்கு ஈக்குவலன்ட் நினைக்கிறேன். இந்தியாவில் வந்து செகண்டரி ஸ்டடீஸ், ஏன்னா செகண்டரி ஸ்டடீஸ்ல வந்து நீங்க வந்து மினிமம் பாசஸ் இருக்கணும். இது இருந்துச்சுன்னா வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிக். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா வந்து நீங்க கண்டிப்பா IELTS பண்ணியே ஆகணும். இதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. உங்களுக்கு வே ஆஃப் கிடைக்கவே கிடைக்காது. IELTS நீங்க பிசினஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் ஸ்டடீஸ் நீங்க அப்ளை பண்ண ட்ரை பண்றீங்கன்னா ஃபின்லாண்ட்ல வந்து பேச்சுலர்ஸ்க்கு 6.5 ஓவரால் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்குவாங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் ஏதாச்சும் இல்லைன்னா IT ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஏதாச்சும் ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க above 7 இல்லைன்னா 7.5 இருக்கணும் இண்டிவிஜுவலி. ஸோ இதை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. IELTS பண்ணியே ஆகணும். நிறைய பேர் நீங்க கேட்கலாம், நான் PTE பண்ணவா, TOEFL பண்ணவான்னு. தட்ஸ் ஆல்சோ அக்செப்டட், நான் இல்லைன்னு சொல்லல. பட் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். ஈவன் ஃபின்லாண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேயே வந்து மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் என்னன்னா வந்து IELTS தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக IELTS ட்ரை பண்ணுங்க. இது முக்கியமான ரெக்வயர்மெண்ட். இந்த 2 ரெக்வயர்மெண்ட்டும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா டபுள் டிக், நீங்கள் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு டிரெக்டாக போகலாம். ஸோ மெயினாக ஃபின்லாண்டில் வந்து 2 இன்டேக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்ப்ரிங் இன்டேக், இன்னொன்று வந்து ஆட்டோம் இன்டேக். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் அலோகேட் பண்ணிக்க சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிமிடெட். ஆனால் மோஸ்ட்லி எல்லா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஆட்டோம் இன்டேக் தான். ஸோ நீங்கள் அதனால நான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மெயின்லி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால வந்து ஆட்டோம் இன்டேக் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸ்ப்ரிங் இன்டேக் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ மெயினாக வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தான் வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டைமில் தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற வேண்டிய யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னக்கே நீங்கள் தேவை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நான் மெயினாக சொன்ன மாதிரி உங்களோட செகண்டரி ஸ்டடீஸ் அட்வான்ஸ் லெவல் ஸ்டடீஸ்க்கான சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் இதை வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரியில் சர்டிஃபை பண்ணணும். ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்ததை அப்படியே கொண்டு வந்து சப்மிட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை சர்டிஃபை பண்ணி அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் நீங்கள் கையில் வச்சிருக்கணும். அதோட சேர்த்து தான் உங்களோட IELTS டாக்குமெண்ட் இது ரெண்டையுமே நீங்க சப்மிட் பண்ணி தான் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ மெயினா நீங்க வந்து ஜாயிண்ட் அப்ளிகேஷன் நீங்க வந்து ட்ரை பண்றீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 6 ப்ரோக்ராம்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஜாயிண்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்க அப்ளை பண்றது எப்படி ப்ரொசீஜர்ஸ்ங்கிறது நான் அப்புறம் சொல்றேன். நீங்க செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கான யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். பட் அதுல இருக்க விஷயம் என்னன்னா வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸையும் நீங்க இண்டிவிஜுவலா ஃபாலோ பண்ணணும். அதுக்கான இன்டர்வியூ செஷன்ஸ் இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அண்ட் அதுக்கான ப்ராசஸை வந்து நீங்க இண்டிவிஜுவலா வந்து நீங்க வந்து A to Z அதை நீங்க ஃபாலோ பண்ணி போகணும். பட் ஜாயிண்ட் அப்ளிகேஷன் அப்படி இல்ல. அதுக்கான ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷன் இருக்கு, UAS எக்ஸாம். அதுக்கான லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், எங்க நீங்க ரெஜிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுல நீங்க மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்விடேஷன் வரும் எப்ப எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸாம் வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ண வேண்டியிருக்கும். அந்த எக்ஸாம் பண்ணி அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஸ்கோர்ஸ் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நீங்க வந்து ஜாயிண்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண அந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்க செலக்ட் ஆகிருக்கீங்கிறத அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜாயிண்ட் அப்ளிகேஷன். செப்பரேட் அப்ளிகேஷன் ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ நீங்க UAS எக்ஸாம் எழுதணும், மார்ச்ல எழுதணும்னு நீங்க அந்த டைம்லேயே ரெடி ஆக ஆரம்பிச்சிடணும். மற்ற டாக்குமெண்டேஷன்ஸ் வேலை எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு 1 to 1.5 மாசத்துல வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ அந்த டைம்ல வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் நீங்க செலக்ட் ஆகிருக்கீங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்ல உங்களுக்கு ஏர்லி பர்த் டிஸ்கவுண்ட்ஸ் வந்திருக்கு, எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்துடும். மெயினா நான் சொல்றது மறந்துடாதீங்க, எல்லா ப்ராசஸையுமே வந்து ஒரே இமெயில்ல வந்து யூஸ் பண்ணுங்க. வேற வேற இமெயில் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ், உங்களோட யூனிவர்சிட்டி அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஒரு இமெயில் அட்ரஸ், ஃபின்லாண்ட் எம்பசியோட வந்து நீங்க வந்து அவங்களோட இந்த கனெக்ஷன்ஸ் வச்சுக்கிறதுக்கு வேற இமெயில் அட்ரஸ் அப்படி யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்துடும். எல்லாத்துக்கும் ஒரே இமெயில் அட்ரஸ் வந்து ஃபாலோ அப் பண்ணுங்க. ஸோ நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு அண்ட் ரிசல்ட்ஸ் வந்தோடனே மெயின்லி உங்களுக்கு ஏர்லி பர்த் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வரும் இல்லையா, அண்ட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 to 2 வீக்ஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ள நீங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்லி பர்த் டிஸ்கவுண்ட்
வந்து கிடைக்கும் சார். மோஸ்ட்லி 10% இருக்கலாம், 20% இருக்கலாம், ஈவன் 30, 40, 50, 60, 70 கூட போகலாம். அது நீங்க அந்த UAS எக்ஸாம்ல எவ்வளவு ஸ்கோர்ஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கான ஏர்லி பர்ட் டிஸ்கவுண்ட்டும் மாறும். ஸோ மோஸ்ட்லி வந்து கோர்ஸ் ஃபீ பேச்சுலர்ஸை பொறுத்தவரையில் பிசினஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா சம்வேர் அரௌண்ட் நீங்கள் வந்து ரெடியா இருக்கணும் 12,000 to 13,000 euros மாதிரி. ஏன்னா வந்து அதை விட கம்மியா இருக்கான சான்சஸ் நிறைய பேருக்கு ஈவன் 7,000 to 8,000 euros, 9,000 euros, 10,000 euros கோர்சஸ் இருக்கு. பட் நீங்க வந்து மேக்ஸிமம் இருக்கிற ரிஸ்க்கு ரெடி ஆனீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி பர்ட் டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும் போது அதை விட மினிமம் ஆகும்போது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ், கையில் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து சேவிங்ஸ்ல நிற்கும். ஸோ அதனால நீங்க அட்லீஸ்ட் ஒரு 12,000 euros சரி நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். நீங்க பேச்சுலர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா ஸ்பெஷலி பிசினஸ் ரிலேட்டட் அண்ட் நீங்க வந்து ஐடி ரிலேட்டட் இல்லைனா ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா அதை விட ஜாஸ்தி. ஸ்பெஷலி நீங்க நர்சிங் இல்லைனா வேற ஏதாச்சும் ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இல்லைனா வந்து சாஃப்ட்வேர் சைட்ல ஏதாச்சும் அப்ளை பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் 15,000 to 16,000 euros மாதிரி சரி வரும். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். உங்களுக்கு ஏர்லி பர்ட் டிஸ்கவுண்ட் வரும்போது அதுல ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து டிடக்ட் ஆகும். பட் அதுக்கு நீங்க UAS எக்ஸாம் வந்து நல்லா பண்ணணும். நீங்க ஜாயிண்ட் அப்ளிகேஷன்ல வந்து இந்த யூனிவர்சிட்டி சீட்டை செக்யூர் பண்றதுக்கு. அடுத்த முக்கியமான விஷயம், இங்க தான் வந்து நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். பட் நீங்க அதுல ஸ்லிப் ஆயிடக்கூடாது. உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்து ஏர்லி பர்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க எக்ஸெப்ட் பண்ணி யூனிவர்சிட்டிக்கான மொதல் பேமெண்ட்டை பே பண்ண போறீங்க தானே. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து நீங்க பார்ட் பேமெண்ட்ஸ் பண்ண முடியாது ஃபின்லாண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு. ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி ஃபீ கண்டிப்பா உங்க கையில இருக்கணும். ஸோ அவங்க ஒரு ஏர்லி பர்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஏர்லி பர்ட் டிஸ்கவுண்ட் போக மிச்ச பேமெண்ட் நீங்க டைரக்டா யூனிவர்சிட்டிக்கு பண்ணியே ஆகணும். இதுல நீங்க யூனிவர்சிட்டியோட நெகோஷியேட் பண்ணவும் முடியாது. இதுல நான் பார்ட் பேமெண்ட் பண்ண முடியுமா, இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்கவே முடியாது. நீங்க கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனுவல் ஃபீயை கண்டிப்பா பே பண்ணியே ஆகணும். அதை பே பண்ணி யூனிவர்சிட்டில இருந்து உங்களுக்கு அக்செப்டன்ஸ் லெட்டர் வரும் தானே. அது வந்தோடனே உடனே நீங்க வந்து ஃபின்லாண்ட் எம்பசிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. அப்பாயின்மெண்ட்டை போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க. ஏன்னு சொன்னா எல்லாருமே வந்து டக் 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 டக்னு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க லாஸ்ட் மூமெண்ட்ல எல்லா டாக்குமெண்டேஷன்ஸ் ப்ராசஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்பாயின்மெண்ட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸ்க்கு டிலே ஆகும். இது பின்னுக்கு எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஆகும்னு அதுக்கு பிறகு நான் சொல்றேன். நான் அடுத்து முக்கியமான டாக்குமெண்டிங் ப்ராசஸ் பத்தி நாம பேசலாம். இப்போ டாக்குமெண்டேஷன் நான் போத் மெயின் அப்ளிகன்ட் அண்ட் ஜாயிண்ட் அப்ளிகன்ட், அதாவது வந்து டிபெண்டன்ட் ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து சொல்றேன். மெயின் அப்ளிகன்ட் ஆல்ரெடி உங்களோட வந்து செகண்டரி ஸ்டடீஸ்க்கான டாக்குமெண்டேஷன்ஸ் கையில் வச்சிருக்கீங்க, உங்களோட IELTS வச்சிருக்கீங்க. அதை தாண்டி உங்களுக்கு என்ன செய்யணும்னா வந்து பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் நீங்க மேரிட் பண்ணியிருந்தீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட், இது ரெண்டையுமே வந்து நீங்க லீகலைஸ் பண்ணணும். இது ரெண்டையும் நீங்க லீகலைஸ் பண்ணி இது ரெண்டையுமே நீங்க ஃபாரின் மினிஸ்ட்ரியில சர்டிஃபை பண்ணி எடுக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணாது உங்களோட மற்ற அகடமிக் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்க கையில் வச்சுக்கணும். மேபி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் அதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க கையில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம இதில் இருக்க ஃபைனான்ஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸ் பத்தி பேசலாம். ஸோ மெயின் அப்ளிகன்ட், டிபெண்டன்ட் அப்ளிகன்ட் ரெண்டு பேர் இருக்காங்க. பட் நம்ம முதல் மெயின் அப்ளிகன்ட் பத்தி பேசலாம். ஏன்னா மெயின் அப்ளிகன்ட் விசா வந்து செக்யூர் பண்ணால் மட்டும்தான் டிபெண்டன்ட் அப்ளிகன்ட் எப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்க முடியும். ஸோ மெயின் அப்ளிகண்ட்டை பொறுத்தவரையில் யூனிவர்சிட்டி ஃபீ ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயருக்கான சர்வைவல் காஸ்ட் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். அட்லீஸ்ட் 10,000 euros. அந்த 10,000 euros எக்ஸாக்டான அமௌண்ட் நீங்கள் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக அதோட கொஞ்சம் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கன்ஸ் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 4.5 million சரி மெயின் அப்ளிகண்ட்டுக்கு இருக்கணும். ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து ஒரேடியாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6.5 to 7 million மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸ்ரீலங்கன் காஸ்ட்டுக்கு இந்தியன் காஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு எக்ஸாக்டாக சொல்ல போனால் இப்போ கரன்சி பார்த்தா வந்து 1:3 மாதிரி வருது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்தியா காசுக்கு வந்து ஒரு 25 லட்சம் ரூபா, 26, 30 லட்சம், 25 to 30 இந்த கணக்கு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சேஃப், நீங்கள் சேஃப் ஜோனில் இருப்பீங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தே ஆகணும். லிக்விட் கேஷாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் விற்கிறீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அம்மாட பேர்லையோ அப்பாட பேர்லையோ உங்களோட பேர்லையோ இருக்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸை விற்கிறீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க. எங்கே விற்றீங்க, யாருக்கு விற்றீங்க, இந்த ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. இல்லைனா நீங்க ஏதாச்சும் வெஹிக்கல்ஸ் விற்கிறீங்களா இருந்துச்சுன்னா இந்த வெஹிக்கல் யார் பேர்ல இருந்துச்சு, நீங்க எப்போ வாங்குனீங்க, நீங்க யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க, அதை யாருக்கு வித்தீங்க, அந்த எல்லா டீட்டெயில்ஸும் டிரான்ஸ்பரண்டா ஒரு ஃபைல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு உங்களோட விசா கிராண்ட் ஆகிறதுக்கு. அப்படி இல்லாம வேற ஏதாச்சும் அசெட்ஸ் த்ரூ நீங்க வித்து எடுத்தீங்கன்னா எதுவா இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் கண்டிப்பா வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ரொம்ப நாளைக்கு நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் நீங்க மெயின்டைன் பண்றீங்க உங்களோட சேவிங்ஸ்லனா அதை நீங்க டைரக்டா காட்டலாம். அந்த ஃபிக்ஸ் டிபாசிட்க்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாமே வந்து உங்களோட பேங்க்ல கேட்டு வாங்குங்க. அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்க வந்து ஒரு ஃபைனான்ஷியல் எய்டா நீங்க காட்டி உங்களோட விசா ப்ராசஸை கிராண்ட் பண்றதுக்கான வேலைகளை பார்க்கலாம். ஸோ இது முக்கியமா நீங்க பண்ணணும். அதை தவிர்த்து நீங்க, நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், மேபி நீங்க தேர்ட் பார்ட்டிஸ் த்ரூ யாராச்சும் போறீங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் தனி விசாவுக்காக அதை பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட சொல்லி அவங்க கிட்ட காசு கொடுத்து ஒரு 1 monthக்கோ 2 monthக்கோ நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள அந்த காசை போட சொல்லி அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் விசா கிடைச்சோன்னே கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது, ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா கண்டிப்பா உங்களோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே
வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க பேங்க்குக்கு கால் பண்ணி டபுள் செக் பண்றதுக்கு, கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட நிறையவே இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு லெஜிட் ஸ்டூடெண்ட் இது லெஜிட்டா அப்படின்னு அவங்க செக் பண்றதுக்கான எல்லா சார்சஸுமே வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட், உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, பட் ஃபைனான்ஷியலி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் கூட உங்களோட வீசா ரிஃப்யூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ மெயின் அப்ளிகண்ட் வந்து அந்த டாக்குமெண்டோட சேர்த்து வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண இருக்கு. அது என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிற லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அது PDF ஃபார்ம்ல இருக்கு. அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து நீங்கள் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சுக்கணும். அதோட சேர்த்து 2 ஃபோட்டோ காப்பி செட் வச்சுக்கோங்க. ஒரு ஒரிஜினல் செட், 2 ஃபோட்டோ காப்பி செட், மொத்தம் 3 ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி டிபெண்டனுக்கும் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கு. அதையும் நான் கீழே வந்து லிங்க்ல கொடுக்குறேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து மெயின் அப்ளிகண்ட்டுக்கும் டிபெண்டனுக்கும் வந்து ஒரேடியா வந்து விசா அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்காது. மேபி உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கலாம், அவங்களுக்கு ஒரு 1 வீக் கழிச்சு, மேபி ஒரு 1 மந்த் கழிச்சு தான் கிடைக்கலாம். ஸோ அதனால வந்து மெயின் அப்ளிகண்ட் as soon as நீங்க உங்களோட யூனிவர்சிட்டி பேமெண்ட்டை பண்ணி உங்களுக்கான அக்செப்டன்ஸ் லெட்டர் வந்தோடனே உடனே நீங்க இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸ்விஸ் கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் மோஸ்ட்லி ரெக்கமெண்டட். அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கு. அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பண்ணணும். அப்ராக்சிமேட்லி €500 மாதிரி வரும். அந்த பேமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் லெட்டர்ஸ் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணும்போது உங்களோட நேம் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. உங்களோட அட்ரஸ் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸை ஃபில் பண்ணுங்க. உங்களோட ஃபோன் நம்பர், டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப 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 கவனமாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து உங்களோட வீசா அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அது நீங்கள் ஆன்லைன் என்டர் ஃபின்லன்னு சொல்லி அவங்களோட வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் உங்களோட இருக்க எல்லா டாக்குமெண்ட், ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டையும் அங்கே நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் காப்பியை வந்து எட் பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாத்தையுமே எட் பண்ணி உங்களுக்கு அங்கே அப்ளிகேஷன் ப்ராசஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணணும். ஸோ மெயின் அப்ளிகண்ட்டுக்கு அப்ராக்சிமேட்லி €500 மாதிரி வரும். டிபெண்டனுக்கு வந்து ஒரு €440 மாதிரி வரும். இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்த ஒரு முக்கியமான ப்ராசஸ் ஸ்ரீலங்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்தியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்பசி டிரெக்டாக டெல்லியில் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து அங்கே போகலாம். பட் ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களும் டெல்லிக்கு தான் வந்து ஆகணும். ஏன்னா ஸ்ரீலங்காவில் ஃபின்லாண்ட் எம்பசி இல்லைன்னு தெரியும். ஸோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் அப்ளிகேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் போகிறதுக்கு. ஏன்னா வீசா அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு வந்த எக்ஸாக்ட் டேட்டில், எக்ஸாக்ட் டைமில் நீங்கள் அங்கே இருக்கணும். அதை நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் அங்கே போனாலுமே கூட உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க அப்பாயின்மெண்ட். பட் இருந்தாலுமே நீங்கள் அங்கே ரொம்ப வெள்ளனா போகணும். ஒரு பெரிய கியூ ஒன்று நிற்கும். நீங்கள் வெள்ளனா போனால் தான் அந்த கியூவில் வெள்ளனா நின்று உங்கள் வேலையை வெள்ளனா முடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா உள்ளே போனோன்னா உங்களுக்கு டக்குன்னு வர்ற மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ரூமுக்குமா அவங்களை கூப்பிடுவாங்க. அந்த ஒவ்வொரு ரூம்லையும் போயிட்டு ஒவ்வொரு ப்ரொசஸையும் நீங்கள் தனித்தனியாக பண்ண வேண்டியிருக்கும். ஏர்லியாகவே வந்துருங்க. வெள்ளனா வந்து உள்ளன வெள்ளனா போக பாருங்க. அப்போ தான் உங்களுக்கான வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சுக்கலாம். ஸோ அதனால மெயின் அப்ளிகண்ட் இந்த அவ்வளோ டாக்குமெண்டேஷன்ஸையும் கையில் வச்சிருக்கணும். ஃபிசிக்கல் டாக்குமெண்ட், அட் த சேம் டைம் உங்களோட என்டர் ஃபின்லாண்ட் அக்கௌண்ட், அதையும் நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் சாஃப்ட் காப்பி சப்மிட் பண்ணணும். அட் த சேம் டைம் எல்லாத்தையும் நீங்கள் இங்கேயும் வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் போகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து எப்படியுமே வந்து ஏர்ஃபேர், நீங்கள் அங்கே போன அக்கமடேஷன் காஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது சம்வேர் அரௌண்ட் 500 to 600,000 மாதிரி காஸ்ட் ஆகும். இந்தியாவிலேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுறவங்க மேபி பை ட்ரெயினா பை ஹேரான்னு தெரியல. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகும். மேபி இந்தியாவில் இருக்கவங்க ஒரே நாளில் போயிட்டு வந்துடலாம் தானே. மேபி ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களும் அதே நாளில் போயிட்டு வர முடியாது. மேபி முதல் நாள் நைட் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு அன்னைக்கு வேணா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இங்கேயும் ஒரு காஸ்ட் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தனியாக தான் இன்டர்வியூ இருக்கும். உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃப், உங்களோட டிபெண்டன்ட் வராங்க இல்லையா, அவங்களுக்கு தனியாக தான் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்கும் ஏற்ற மாதிரி போகிறதுக்கான ட்ராவலிங் காஸ்ட்டை நீங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து உங்களோட வீசா இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ மெயின் அப்ளிகன்ட், இந்த ஸ்டூடெண்ட் இருக்கீங்க தனியாக, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து சில கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக போங்க. ஸ்பெஷலாக நீங்கள் என்ன ப்ரோக்ராம் படிக்கிறீங்க, எந்த யூனிவர்சிட்டி, எந்த சிட்டியில் இருக்குது, ப்ரோக்ராம்ட கோ மாடியூல்ஸ் என்ன, உங்களோட இதுக்கு முன்னுக்கு படித்த மேபி உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டடீஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும், நீங்கள் ஏன் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணீங்க, உங்களோட இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட பிளான் என்ன. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெடியாக போங்க. அடுத்த முக்கியமான கேள்வி அவங்க கேட்பாங்க வந்து உங்களோட ஃபைனான்ஸ் பற்றி. அண்ட் உங்களுக்கு இங்கேருந்து இந்த ஃபண்ட்ஸ் வந்துச்சு, இது எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க, இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் கூட தயங்காமல் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஸ்மைலோட அழகாக நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் விஷயமே டிக் ஆயிடும். ஸோ நார்மலாக உங்களுக்கான வீசா கிராண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. நிறைய பேர் நீங்க யோசிக்கலாம், எனக்கு வந்து வயசு 35, 40, 45, நான் வந்து ஒரு 20-25 இயர்ஸ் ஸ்டூடெண்டோட கம்பீட் பண்ண முடியுமான்ட்டு. நீங்க அதை பத்தி வரி பண்றதுக்கான அவசியம் எதுவுமே கிடையாது. வயசை வச்சு அவங்க வந்து வீசா ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கா அண்ட் நீங்க வந்து ரைட் கேண்டிடேட்டா, அதுக்கு கண்டிப்பா உங்களோட வீசா வந்து இம்மீடியட்டா அக்செப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ், உங்களோட அகாடமிக் பேக்ரவுண்ட், உங்களோட ஃபைனான்சியல் பொசிஷன், இதெல்லாத்தையும் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா
உங்களோட வீசா ரொம்ப குயிக்காவே அக்செப்ட் ஆகும், பயப்படவே தேவையில்லை. மெயின் அப்ளிகன்ட் இருக்கு இல்லையா, அந்த மெயின் அப்ளிகன்ட் வீசா எவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்கா வந்து அக்செப்ட் ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் டிபெண்டன்ட் வீசா வந்து இருக்கு. உங்களோட பொசிஷன், உங்களோட ஃபைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, உங்களோட வீசா ரொம்ப குயிக்கா அக்செப்ட் ஆகுதுன்னா அவங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும். அதாவது வித்தின் 1 to 1.5 மந்த்துக்குள்ள அவங்களுக்கும் கிடைச்சிடும். எப்படியுமே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு பெலனா போயிட்டு சேர வேண்டி வரும். உங்களுக்கு இந்த ஆரம்பத்தில் அந்த வீடியோல சொன்னேன், நீங்க உங்களோட யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர் வந்து நீங்க பேமெண்ட் பண்ணோனே அப்பாயின்மெண்ட் போடுங்க. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, உங்களுக்கான இன்டேக் அதாவது கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பிசிக்கலா வந்து அக்டோபர் மிட்ல இல்லைன்னா அக்டோபர் பிகினிங்ல மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு வந்து வீசா வந்து கிடைக்குது வந்து செப்டம்பர் எண்ட்ல மாதிரினா தேங்க் காட் அட்லீஸ்ட் செப்டம்பர் எண்ட்ல கிடைச்சாலும் கூட நீங்க உடனே அடுத்த நாள் ஃபிளைட் டிக்கெட் போட்டு போற மாதிரி இருக்கும். மெஜாரிட்டி யூனிவர்சிட்டிஸ்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு இமெயில் அனுப்புவாங்க, இந்த பர்டிகுலர் டேட்குள்ள உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு வர முடியாதுன்னா உங்களோட வீசா வந்து எவ்வளவுதான் கிடைச்சாலும் அர்த்தமே இல்லை, அவங்க யூனிவர்சிட்டிக்குள்ள எடுத்துக்க மாட்டாங்க. மேபி நீங்க உங்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த வருஷம் அப்ளை பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து ரிஃபண்டுக்கு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. as soon as உங்களோட அக்செப்டன்ஸ் லெட்டர் கிடைச்சோனே வீசாவுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. உங்களோட வீசா அப்பாயின்மெண்ட் சீக்கிரம் கிடைச்சி வீசா கிராண்ட் ஆனா உங்களுக்கு நிறைய டைம் பீரியட் இருக்கும் உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் பிளான் பண்றதுக்கு. லாஸ்ட் மூமெண்ட்ல நீங்க பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கான வீசா அக்செப்டன்ஸ் வர்றதுக்கான டைமே இல்லைனா, அதாவது நீங்க வீசா இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் வரல, அதுக்குள்ள உங்களுக்கு யூனிவர்சிட்டிலேருந்து இப்படி ஒரு இமெயில் அனுப்பிட்டாங்க, இந்த டேட்குள்ள நீங்க வரலன்னு சொன்னா உங்களால அதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது, நீங்க வந்து ரிஃபண்டுக்கு அப்ளை பண்ணுங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல வந்து உங்க கையில எதுவுமே இல்லை. அதான் சொல்றேன், ரொம்ப சீக்கிரமா அதை நீங்க அப்ளை பண்ணியே ஆகணும். அடுத்த முக்கியமான விஷயம், நீங்க வந்து லாஸ்ட் மூமெண்ட்ல அக்கமடேஷன் பார்த்துக்கலாம், முதல் வீசா வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா கேட்டகரைஸ் பண்ணியே ஆகணும். ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்து இது வீசா ப்ரோசஸ், டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அது எல்லாத்தையும் பண்ணும்போது பேரலா நீங்கள் இன்னொரு சைடில் வந்து டாஸ் இல்லைனா பாஸ் அதுலேயும் அப்ளை பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப டைம் பீரியட் எடுக்கும். நான்லாம் வந்து ஆரம்பத்தில் ஏர்பிஎன்பிக்கு அப்ளை பண்ணி ஒரு 1.5 மாதம் இங்கே என் ஒய்ஃப் வந்து அப்படி தான் வந்துருந்தாங்க. ஏர்பிஎன்பி த்ரூ அப்ளை பண்ணி வந்து அதுக்கப்புறம் தான் டாஸில் நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு அப்ளை பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டாஸ் அப்பார்ட்மெண்ட் கிடச்சி. ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி லாஸ்ட் மூமெண்ட்டில் எதையும் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. வெள்ளனாவே டாஸ்க்கு அப்ளை பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருங்க. ஸோ உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கிடைச்சோன்னே இமீடியட்டாக அதை நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீன் டைம் உங்களுக்கு வீசா ப்ராசஸ்லாம் கரெக்டான டைமில் முடியும் போது உங்களுக்கு இங்கே குயிக்காக வர்றதுக்கான ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மெயின்லி வந்து நீங்கள் ஸ்கை ஸ்கேனர்லேயே வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் பாருங்கள், ஏன்னா ரொம்ப சீப்பஸ்டான டிக்கெட்ஸ் எந்த டேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையவே தெரிய வரும். அந்த பர்டிகுலர் டேட்ஸில் வந்து உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் வந்து புக் பண்ணி வந்துக்கலாம். ஸோ நான் எல்லாமே ஓவரால் கவர் பண்ணிட்டேன். சப்போஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் தேவை, இல்லைனா வந்து இது பற்றி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லைனா இது பற்றி நீங்கள் என்ன பண்ணுனீங்க, இது க்ரோ த்ரூ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். See you.